பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல பார்த்தா வந்துட்டு சிஎஸ்கே ஃபைனல்ஸ்க்கு போறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா? சோ ஃபைனல்ஸ்க்கு லாஸ்ட் வரைக்கும் போவாங்களா? இல்ல உங்களோட இல்ல கருத்துக்கள் எனக்கு எப்படியா இல்ல இல்ல இருக்கும்? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் சிஎஸ்கே அவுட்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 8 மேட்ச்ல வந்து நீங்க வந்து 6 மேட்ச் அவுட், இன்னும் 6க்கு 6 ஜெயிக்கணும். இப்ப 6க்கு 6 ஜெயிக்கிறது பண்ண முடியாத விஷயம் கிடையாது. லாஸ்ட் இயர்லாம் கண்டிப்பா. ஆர்சிபி இந்த மாதிரி பண்ணி தான் உள்ள வந்தாங்க, ம். பிளே ஆஃப் வந்தாங்க சொல்லுவாங்க. இப்போ சிஎஸ்கே மாதிரி டீம் வந்து பிளே ஆஃப் உள்ள வர்றது முக்கியமே கிடையாது. சிஎஸ்கே மாதிரி டீம் உள்ள வந்து பிளே ஆஃப் தாண்டி டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு தான் வந்து ம். ம். ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து எத்தனை வியூஸ் பார்த்து எவ்வளவு வியூஸ் போடுது, இந்த டைம்ல வந்து எவ்வளோ வந்து ஆட்ஸ் போகுது, எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த தோனிங்கிற பிம்பத்தை வச்சு அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரே இருக்கும்போது விஷயத்துக்காக தான். ஆமா. அந்த ஒரே விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அந்த டீம் இன்னொன்னு ஆல்ரெடி ப்ரூவன் டீம், 5 டைம் சாம்பியனு. அவங்க இந்த மாதிரி மெகா ஆப்ஷன் ஒவ்வொரு தடவை முடிஞ்ச உடனே ஒரு ஒரு ரீவாம் பண்ணி வருவாங்க. 2020ல ஒரு மோசமான சீசன், 2020ல மோசமான சீசன், 2021ல ஒரு கம்பேக், திருப்பி 2022ல ஒரு மோசமான சீசன், 2023ல ஒரு கம்பேக். ஸோ சிஎஸ்கே இப்படிதான் வந்து அந்த அந்த பேட்டர்னை தான் வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணதே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் வந்து என்ன இருக்கு, அவங்களோட அந்த இன்ஜுரி, அன்வான்ட் இன்ஜுரி ஆயிருக்குது. தென் டீமோட பேலன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க ஸ்குவாட்ல எடுத்த அத்தனை பிளேயர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. முகேஷ் சௌத்ரி யூஸ் பண்ணாங்க, குர்ஜப்னீத் சிங் இன்ஜுரி எல்லாம் அவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் உங்களுக்கு வந்து இப்போ அன்சுல் காம்பத் யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாது ஸ்ரேயாஸ் கோபால் மட்டும் தான் உள்ள யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயாஸ் கோபால், வன்ஷ்வேடி இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ண, மற்ற எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்படி சிஎஸ்கே அவங்களோட பிளேயிங் லெவலில் பிளேயிங் டெவலப் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டது கூட கிடையாது. டைஹார்டா இந்த பிரான்ச்சைஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும்.